ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்யூஸாக நம்மளுடைய சேனலில் லாங்குவேஜ் ரிலேட்டடாக அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்து பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா C++, ஜாவா, பைத்தான், அதுக்கப்புறம் .NET இந்த மாதிரி அடுத்தடுத்த லெவலில் இருக்கக்கூடிய டேட்டா பேஸ், ஆரக்கல் இது எல்லாமே நம்ம எடுக்க போகிறோம். அந்த விதத்தில் வந்து சி ப்ரோக்ராமிங் வந்து கரெக்டாக இப்போ போயிட்டுருக்கு. ஸோ எனி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து ஒரு லைக் பண்ணிக்கங்க. ப்ளஸ் நாட் ஓன்லி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், எந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் கன்சர்னில் போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஸ்கில் இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான் சாஃப்ட்வேர் கன்சர்னுக்கு போக முடியும் அப்படின்லாம் இருந்துச்சு. அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனி பேசிக் டிகிரி இருந்தால் கூட அந்த பர்டிகுலர் ரெக்கார்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது யாரெல்லாம் சாஃப்ட்வேர் கன்சர்னுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க யாராவது பார்த்துட்ருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களுடைய கொலீக்ஸோட குழந்தைங்க யாராவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கிங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு லைக்கு தான் நிறைய பர்சனுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கிட்டு, ப்ளஸ் நம்மளுடைய சேனலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைவாக நம்ம வந்து ஒர்க் பண்ணி காமிக்கிறோம். ப்ளஸ் லைவாக வந்து கிளாஸஸ் எடுக்கிறோம். லைவாக வந்து உங்களுக்கு எப்படி வந்து போர்டில் எடுத்து உங்களுக்கு புரியுமோ அந்த மாதிரி வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து ஒர்க் பண்ணி காமிக்கிறது உங்களுக்கு லைவ்லேயே இருக்கும். ஈஸியாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீப்பான் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோஸ்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் கிடையாது, நம்மளோட சேனலோட டெலகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுடைய டவுட்ஸை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் டெலகிராம்லேயும் வந்து கேட்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படிங்கிற பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து நிறைய சி ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக பார்த்துட்டோம். ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கேளுங்க. ப்ளஸ் வந்து அந்த வீடியோஸ் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் C++ ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக செக் பண்ணுங்கள். வந்து கிளாஸ் 1, 2 அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் லாஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஃப்பை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதாவது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் தாங்க நம்ம ப்ரோக்ராமிங்கே முடிக்க முடியும். ஏன்னா இந்த கண்டிஷன் இருந்தால் இது ஒர்க் பண்ண, இல்லைனா ஒர்க் பண்ணாத அப்படின்னு எனி திங்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபரே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஆஃபர் வந்து ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனுக்கு தான் இருக்கணும் அப்படின்னா நம்ம வேலிடிட்டி வந்து செக் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த வேலிடிட்டிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி கொடுக்குறது இல்லை வேறு எனி திங்ஸ் எதுவாக இருந்தாலும் வி நீட் வந்து கண்டிஷன். ஸோ வித்தவுட் கண்டிஷன் வி கான்ட் ரைட் எனி ப்ரோக்ராம், பட் இட்ஸ் நாட் வந்து ஃபுல்ஃபில். ஓகேங்களா, ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா கண்டிஷனலாக இல்லை அப்படின்னா அது வந்து ஃபுல்ஃபில் ஆகாது அப்படிங்கிறது தான். நம்ம வந்து என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறது. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இஃப் எல்ஸு, நெஸ்டட் இஃப், அதுக்கப்புறம் எல்ஸ் இஃப் இந்த மாதிரி பார்த்தோம். அந்த விதத்தில் சுவிட்ச் கேஸ்ன்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அது எல்லாமே வந்து கீப்பான் வந்து ஒர்க் பண்ணியும் காமிச்சிருக்கேன். நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லூப்பிங் ஸ்ட்ரக்சர். ஸோ லூப் அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், நம்ம எப்படி கண்டிஷனல் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி வந்து இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா லூப்பு. ஸோ லூப் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒன்று. எப்படி நான் வந்து கண்டிஷனலில் வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி சொன்னோம். ஸோ அந்த மாதிரி லூப்பிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு லூப்னா என்ன அப்படின்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ரிப்பீட்டட் ஒர்க்கிங், சரிங்களா. ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வேணும் அப்படின்னா லூப் அப்படின்றதில் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறேன். தட் ஸ்டேட்மெண்ட் வந்து வி நீட் டு ஒர்க் வந்து மோர் தென் 1 டைம்ஸ். ஓகேங்களா, அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்டேட்மெண்ட் நான் திரும்ப 10 டைம் நான் எழுதிட்டு இருந்தேன் அப்படின்னா தட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஷார்ட்டாக இருக்கணும், குயிக்காக இருக்கணும், அப்போ தான் வந்து ஃபாஸ்ட் அக்சஸிங் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஒன்ஸ் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அப்போ அந்த டைமில் யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லூப்பிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனி ஸ்டேட்மெண்ட் அந்த ப்ரோக்ராமிங்குள்ளார வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஃபார் லூப் அப்படிம்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒயில், டூ ஒயில் இதெல்லாம் இருக்குது. டூ ஒயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது தான். இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் இதில் இருக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே ரிலேட்டடாக தான் இருக்கும். ஒன்றா ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ மோர் தென் ஒன்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் வந்து லூப்பிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. இந்த லூப்பில் வந்து ஃபார் லூப் எப்படி ஒர்க் பண்ணுறது, அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபார் லூப்போட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார், ஓகேங்களா,
இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேராமீட்டரில் என்ன அப்படின்னா இனிஷியலைஸ் த வேல்யூ. நீங்கள் ஏதாவது வேல்யூஸ் வேணும்னா அதை இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செமிகோலன், அதை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கண்டிஷன் எப்படி நீங்கள் வந்து இஃபுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இந்த இடத்துல கண்டிஷன். அடுத்து வந்து இங்கே வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஸோ இதை எடுத்துகிட்டே நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லூப் வந்து எழுதுகிறேன். இதுக்குள்ளே வந்து ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபார் லூப்போட உங்களுக்கோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஏதாவது ஒரு வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கும். தட் வேல்யூ இஸ் ஏதாவது கிரேட் ரோல் இஸ். ஸோ எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளோ டைம்ஸ் ஒர்க் பண்ணணும். ஸோ தட் இஸ் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்ன வேல்யூ இருக்கோ தட் இஸ் இன்க்ரிமெண்ட் பை. அதை நான் டீட்டெயிலாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இன்க்ரிமெண்ட் பை 1. ஓகேங்களா, ஸோ ஒரு வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி எழுதுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எப்படின்ட்டு. ஸோ ரொம்ப சிம்பிளானதை இப்போ நான் எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நான் இதான் எனி ஸ்டேட்மெண்ட் மேக்ஸிமம் ஃபார்னால் ஐ தாங்க யூஸ் பண்ணுவாங்க. ஐ ஈக்குவல் டு நான் 1 அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஆட் நம்பர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஐ ஈக்குவல் டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 1 இந்த எவ்வளோ நம்பர்ஸ் வேணும்? ஐ இஸ் அதாவது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து 11 வரல இருக்கிற வரல வேணும். 11 வரலும் இல்லை 20 நம்பர்ஸ் வேணும்னா 20 வரல நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே 20ன்னு கொடுக்குறேன். அப்போ 20 எடுத்துக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறத ஒன்று சொல்லியிருந்தேன் ஸ்ட்ரக்சரில். தட் இன்க்ரிமெண்ட் எப்படி இருக்குன்னா ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகேங்களா, இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடணும். நான் எல்லா டைமும் சொல்கிறது உங்களுக்கு தான். ஸ்ட்ரக்சர் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக வந்து ப்ராக்கெட் வச்சு க்ளோஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் ஆஃப் நான் என்ன வேல்யூ, இது வந்து பிரிண்ட்எஃப்பில் நான் வேல்யூஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும். %d கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஐ அப்படிங்கிறத நான் ஐயோட வேல்யூ கொடுத்துறேன். ஓகேங்களா, இதுதான். ஸோ மேலே வந்து உங்களுக்கு பிரிண்ட்எஃப்பில் வந்து ஆட் நம்பர்ஸ் 20 ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். என்ன உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இது. ஒருவேளை ஏன் வந்து இதை வந்து இங்கே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கொஷினை. நீங்கள் இதை லூப்புக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா இது எப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே வெளியில் கொடுத்துட்டிங்கன்னா 20 ஆட் நம்பர்னு ஃபஸ்ட்டு 1 டைம் பிரிண்ட் ஆயிரும். ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கர்சர் வரும். இந்த இடத்துல ஐங்கிறத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐயை வந்து நான் ஃபஸ்ட்டு பிஃபோர் தட் என்ன பண்ணணும்னா டிக்ளேர் பண்ணணும். டிக்ளரேஷன் நீங்கள் பண்ண முடியாது, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். டிக்ளரேஷனுக்குங்கிறது மெயின் பார்ட்டில் தான் பண்ண முடியும்ன்ட்டு. ஸோ அப்போ அங்கே வந்து இன்ட்டு ஐ அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஐக்கு நான் வேல்யூங்க இடத்துல அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஐ ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், நான் இப்போ வந்து சும்மா ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேறு எனி திங்ஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். ஐ இஸ் எவ்வளோன்னா 20 டைம்ஸ் வேணும்னா இந்த ஐ ப்ளஸ் ப்ளஸோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ ப்ளஸ் ப்ளஸ் இஸ் நத்திங் பட் ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் வந்து 2 இருக்குது, போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட் இருக்குது. நான் அதை சொல்கிறேன். இதனோட மீனிங் இதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐயோட வேல்யூ 1 அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் போகும்போது 1 + 1 2 ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ இதுதான். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஐயோட வேல்யூ 1 எடுத்துக்கோம். கர்சர் இங்கே வந்தோடனே ஐ இஸ் 1 இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 20. எஸ், த கண்டிஷன் இஸ் ட்ரூன்னு சொன்னோடனே ஐயோட வேல்யூ ஒன்று ப்ளஸ் பண்ணிக்கும். ஆனால் ப்ளஸ் பண்ண வேல்யூ இது வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் வந்து என்ன பண்ணால் அப்புறம் தான் ப்ளஸ் ஆகும். உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து ஒன்று வந்து ப்ளஸ் பண்ணிக்கும். ஸோ இங்கே வந்துட்டு ஐயோட வேல்யூ இப்போ கரண்ட்டாக என்ன வேல்யூ ஐயில் இருக்கோ அதான் பிரிண்ட் பண்ணோம். ஸோ 1 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிடும். புரியுதுங்களா? கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்த்துட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து இதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது லைவ்லேயே நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி, இப்போ நம்ம இதை எப்படி நம்ம லைவில் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். என்ன ஃபைல் நேம் வேணுமோ அதை சேவ் பண்ணிக்கங்க. சேவ் பண்ணும்போது சொன்னேன் கண்டிப்பாக வந்து கீவேர்ட்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாருங்கிறத கொடுக்கக்கூடாது, ஃபார் லூப் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்றீங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் ஆஃப் ஐன்னு மட்டும் கொடுக்கணும் நீங்கள். ஏன்னா நம்மளுக்கு எப்படி மாதிரி பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரக்சர் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். கெட் கொடுத்துட்றேன். ப்ராக்கெட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி புரியுதுங்களா? 1 2 3 4 எத்தனை டைம் பிரிண்ட் ஆகிருக்கு உங்களுக்கு? 20 வரலும் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் கூட கேப் இல்லை. இதுதான் வந்து பிரிண்ட் பண்ணும்போது நீங்கள் ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து இஷ்யூ ஆகும். ஒரு கேப்பு, ஒரு டேப்பு இதெல்லாம் கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் இதை எப்படி மாடிஃபை பண்ணுறேன்னு பாருங்கள். எதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னே தெரில. அப்போ நான் இந்த என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து பிரிண்ட் ஆஃப் 20 ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். என்ன ஆகுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கமெண்டில் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா
புரியுதுங்களா? லூப்பிங் ஸ்ட்ரக்சர் ஒரு டைம் உள்ளே வரும்போது 20 ஆட் நம்பர்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே வரக்கூடாது. நான் இதை கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே தேவையில்லை எனக்கு. நான் லூப் வெளியில் கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் வேணுமோ அந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. அதுதான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் நாங்கள் கொடுக்கல. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா பழைய ஸ்க்ரீன் என்ன இருக்கோ அது எல்லாமே டிஸ்பிளேயில் வருது. CLR SCR கொடுத்துட்டிங்கன்னா ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடும். ஸோ 20 ஆட் நம்பர்ஸ்ன்னு போட்டு அப்படியே வருது. ஸோ அடுத்த லைன் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஆர்டர்லையும் பிரிண்ட் பண்ணலாம். இங்கே /n கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒன்றா பிரிண்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைனுக்கு மூவ் ஆயிரும். ஓகேங்களா? 1 2 3. இப்போ இதுவும் கீழே வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். இந்த இடத்துல /n கொடுத்தீங்க அப்படின்னா 20 நம்பர்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு அடுத்தது பிரிண்ட் பண்ணும். நீட்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் நீங்கள் பார்த்து ரெடி பண்ணிக்கிறது தான். ஸோ இப்போ நான் இங்கே ஆட் நம்பருங்கிறத கொடுத்துருக்கனாலே, ஆனால் பிரிண்ட் ஆகிறது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா 1 to 20 வரல எல்லா நம்பர்ஸும் பிரிண்ட் ஆகுது. ஸோ அப்போ எனக்கு ஆட் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆட் நம்பர்ஸ் வரல, எல்லா நம்பரும் பிரிண்ட் ஆகுது. இந்த இடத்துல ஆட் நம்பர் மட்டும் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ட்ரை பண்ணியும் பாருங்கள். ஸோ லூப்னால் இதாங்க, அதாவது மோர் தென் 1 டைம்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் லூப்பிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி கிளாஸ் இதுவே போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லூப்னால் என்ன, அதில் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது, என்னென்ன டைப் ஆஃப் லூப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த I++னால் என்ன அப்படிங்கிறதையும் ப்ளஸ் அந்த மற்ற டூ வயல் டூ இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரெண்ட் ஃபார் லூப்க்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தொடர்ச்சியாக உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோஸ் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் கற்றுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.